ஓகே. மைலேஜ் பத்தி பேசுவோம். இவ்வளோ வொர்ஸ்ட்டா இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. எனக்கு இதுல இன்னும் பிடிச்ச ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர்ஸ்னா 125ல கூட அது கிடையாதுங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா வொர்ஸ்ட்டு. ஓகே. இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி செக் பண்ண போறோம். இது இப்போ நான் போயிட்டு இருக்கிறது வந்து லோ வாட்டர் கேன் நான் வந்து ஃபுல்லா வச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பைக் வாங்குறது வந்து மொபைல் வாங்குற மாரி கிடையாதுங்க. இந்த வீடியோல நம்ம டிவிஎஸ் என்டார்க் 150யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2500 பிளஸ் கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிட்டேன். இது மத்த பைக் ரிவ்யூஸ் வீடியோ மாரி ரொம்ப டெக்னிக்கலாலாம் இருக்காது. இது ஒரு ரியல் டைம் யூசர் டே டு டே லைஃப்ல பிராக்டிகலா யூஸ் பண்றப்ப என்னென்ன நல்லா இருந்துச்சு, என்னென்ன இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிற ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். என்ட்ட நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த பைக் பத்தி நான் வீடியோ போஸ்ட் பண்ணப்ப. இது ஃபேமிலிக்கு செட் ஆகுமா? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? மைலேஜ் எப்படி இருக்கு? எல்லா டாபிக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப ஈஸியா நீங்க டிசைட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு பைக்கோட 360 டிகிரி ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துருவோம். டிசைனை பற்றி சொல்லணும்னா சப்ஜெக்டிவ்ங்க. ஒருத்தருக்கும் ஒரு டிசைன் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்காது. டிவிஎஸ் லோகோவாக இருக்கட்டும், எனக்கு இந்த என்டார்க் பேட்சுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கர். பட் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒட்டினது. இது வந்து கம்பெனியில் வராது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் வராது. உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா வாங்கி ஒட்டிக்கங்க. நிறைய இருக்குது. பட் நான் இன்னும் சைட்லேயும் ஒட்டி வச்சிருக்கேன் நிறையா. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட். டிவிஎஸ் வந்து இந்த ஹெட்லைட் வந்து குவாட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. 2 லோ பீமு, 2 ஹை பீமு. நான் உங்களுக்கு அதை பற்றி தனியாக வந்து நைட்டில் வந்து எப்படி எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். அது லேட்டராக பார்ப்போம் நம்ம வந்து. ஓகே. டயர் வந்து டிவிஎஸ் டயர் தான். 12 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 150 சிசி பைக்லேயும் உங்களுக்கு அப்ரிலியா, அப்புறமா வந்து ஜூமு, அப்புறம் உங்களுக்கு வந்து ஏராக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்க. இந்த பைக்கு கிக்கர் கிடையாது. 125ல கூட எனக்கு தெரிஞ்சு கிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் பழைய மாடல் தான் கிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட அங்கிள் வச்சிருக்காரு. இப்போ வர மாடல்ஸ் எல்லாம் கிக்கர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 125லையும். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். நீங்கள் வந்து கீ வந்து ஆஃபில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எந்த நான் சீட் ஆட்டோ ஓப்பனர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த அசரிஸ்லாம் தனியாக வாங்கினது. இது மொபைல் ஹோல்டரு நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுவேன், சார்ஜ் போட்டு நான் மொபைல் இதில் போட்டுருவேன். ஸோ இதில் போட்டால் எனக்கு வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு அசரிஸ்க்காக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா அசரிஸ் இங்கே நிறைய கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணா அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசரிஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 125 வச்சிருந்தாலும் யூஸாக இருக்கும், 150 வச்சிருந்தாலும் யூஸாக இருக்கும். அசரிஸ் இந்த வண்டிக்கு நிறைய கிடைக்கவே மாட்டேதுங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து லேடிஸ்லாம் உட்கார முடியுமா, அது வந்து ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்கிட்ட கமெண்ட்ல. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது இல்லை. ஸோ லேடிஸும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். எனக்கு இதில் இன்னும் பிடிச்ச ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர்ஸ்னா 125ல கூட அது கிடையாதுங்க. இப்போ புதுசாக 150 வச்சுங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக புஷ் பண்ணி ரைட் சைடில் டெகில் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். நான் பைக்கில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து இது பண்ணிவிடுவேன். இது 125ல கிடையாது. 150ல வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இங்கே ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு 2 லிட்டரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கியர் பைக் மாரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில், ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் வந்து நான் உங்களுக்கு இப்போ பைக் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணால் இப்படி தான் அனிமேஷன் வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து வண்டி ரைஸ் பண்ணி காட்டுறேன். ஆக்சிலேஷன் அடுத்து இப்போ நம்ம வந்து ஹேண்டில் பார் பார்த்துருவோம். ஹேண்டில் பார் வந்து இப்போ பெல் குவாலிட்டிலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், சுவிட்ச் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கீ. இது நம்ம வந்து டிஎஃப்டி மாடல் வச்சுருக்கேன். அதனால நேவிகேஷனுக்கு எனக்கு இப்படி ஒரு சுவிட்சஸ் வரும். இது அப்பு, இது நேவிகேஷன் டவுனு, இது எக்ஸிட்டு, இது வந்து செட் பண்ணுறது ஓகே பட்டனு. சைட் மிரர்ஸும் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்கள் டிஸ்பிளேல எப்படின்னு தெரியல, ஃப்ளிக்கர் ஆகுதா இல்லைன்னு தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 மோடு இருக்குது. ஸ்ட்ரீட் மோடு, ரேஸ் மோடு. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் கண்ட்ரோல் போனீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐஎஸ்எஸ். இது வந்து இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஸ்டாப் அப்படின்னு டிவி சொல்கிறாங்க. ஸோ டிராஃபிக்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்தமாரி ஃபங்க்ஷன் இது வந்து இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் ஃபீச்சர்ஸ், மியூசிக் கனெக்ட் பண்ணுறது எல்லாம் போட்டிருக்கேன். வீடியோ நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷனலாக ஃபீச்சர்ஸ்னு சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்ட்ரீட் மோடு ப்ளஸ் இது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் இருக்காங்க நம்மளுக்கு வந்து. ஸோ உங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3, 2, 1 3 செட்டிங்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து பார்க்கிங் பிரேக் லிவர் டிவி சொல்கிறாங்க.
இது வந்து நம்ம இப்படி பார்க் பண்ணிட்டோம்னா பைக் ஸ்லோப் லெவலில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக்கோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 1,44,647 rupees. எனக்கு ஆர்டிஓ அப்புறம் அஃபிடேவிட் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சென்னையில் ப்ரூஃப் இல்லைங்கிறதுனால ஸோ ஒரு அஃபிடேவிட் போட்டு லோக்கல் ஆர்டிஓவில் பண்ணுற மாரி இருந்ததுனால எனக்கு ஒரு 1,500 rupees எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 1,46,147 rupees எனக்கு வந்துச்சு. இது சென்னையில் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 4,000 rupees கம்மி. இந்த பைக் நான் லோக்கல் டீலர்ஷிப்பில் கேட்டப்போ எனக்கு 1,47,000 rupees கோட் பண்ணாங்க. பட் சென்னையிலேருந்து எனக்கு 1,44,000 சம்திங் தான் ஆச்சு. ஸோ இது ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். உங்களோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட டிவிஎஸ் வெப்சைட்லேயே நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டு என்னென்ன அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு அதிலே காட்டும். நான் வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய லொக்கேஷனுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. டிவிஎஸ் ஷோரூமுக்கும் மேனேஜருக்கும் அவர் ரொம்ப ரூடாக இருந்துக்கிட்டார் என்கிட்ட. எனக்கும் அவருக்கு நிறைய பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை போய் எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட டெலிவரி எடுத்து 430 கிலோமீட்டர் நான் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேங்கிட்ட ஃபஸ்ட்டு பைக். அது ஒரு சில ரொம்ப பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே, நான் அதெல்லாம் ரைட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதில் நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜினை பற்றி பேசுவாங்க. இன்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியுது எனக்கு வந்து வண்டி ஓட்டுறப்ப. நான் சென்னையிலேருந்து பைக்கு எடுத்த நெக்ஸ்ட் டேவே டெலிவரி எடுத்துகிட்டு நான் என்னோடய நேட்டிவ்க்கு ஓட்டிகிட்டே தான் வந்தேன். அப்போ என்னால் வந்து ஒரு 80 வரையும் தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் வந்து. ஸோ அந்த 80லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வண்டி நல்லா இன்ஜின் ஸ்மூத்தாக தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் என்னால். நான் செகண்ட் சர்வீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்னமோ முதல்ல இருந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் பைக் நிறையா வந்து வச்சுருந்துருக்கேன். அப்பாச்சி வச்சுருந்துருக்கேன், டிவிஎஸ் பெப்ளஸ் இன்னமும் வச்சுருக்கேன். நான் வந்து என் மாமா வந்து என்டாருக்கு 125 வச்சுருக்காரு. ஸோ அதையும் நான் வந்து ஓட்டியிருக்கேன். என்னால் வந்து கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப டிராஸ்டிக்காக இல்லை, பட் 90 வரை உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ரீஃபைண்டாக தான் இருக்குது. நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் அபோவ் 90 வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் 90 வரையும் இன்னொரு விஷயம் என்னென்னா 90ல் வந்து ஸ்பீடு போகிறதே தெரியாது உங்களுக்கு வந்து. ஸோ ஒரு லாங் டிரைவ் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்போதுமே ஸ்பீடு வந்து என் பைக்கில் வந்து கிராஜுவலாக தான் போவோம். சடன் புஷ் கொடுக்க மாட்டேன், ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டேன். ஸோ அதுமாரி நீங்களும் கிராஜுவலாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைலேஜ் நல்லா பெட்டராக எதிர்க்கலாம். இந்த பைக்கில் மொத்தம் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோடு, இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு. ஸ்ட்ரீட் மோடில் நீங்கள் வந்து 80 வரையும் கம்ஃபர்டபுளாக போகலாம். 80க்கு மேலே போனிச்சுன்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் மோடில். ஸ்போர்ட் மோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ராட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பஞ்சராக இருக்கும். அண்ட் இந்த பைக்கை நான் முக்கியமாக எடுத்த காரணமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தாங்க. ஐ திங்க் ஜூம் 160 வந்து அது வந்து 160cc 150cc தான். பட் டார்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் சேம். ஸோ டார்க் தான் எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்சது. இன்ஜின் ஸ்பெக்ஸ் என்னென்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து என்டார்க் 125 இன்ஜினில் வந்து டெவலப் பண்ண இன்ஜின் தான். இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஹேண்ட்லிங்லாம் இந்த பைக் நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுங்க. டிவிஎஸ் வந்து இந்த பைக்கோட ஹேண்டில் பார் ஸ்பெஷலாக அப்பாச்சியோட ஹேண்டில் பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட கியூ பைக்கில் உள்ள பார்ட்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளிப்பபிளாக இருக்குது. ப்ளஸ் சிட்டியில் நம்மளுக்கு டிராஃபிக்லாம் போகிறப்போ வந்து ஃபில்டர் பண்ணி ஓட்டுறப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு வந்து. ஸோ ஹேண்ட்லிங் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து டாப் ஸ்பீட். இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் டிவிஎஸ் வந்து 104 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. நான் 98 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சென்னை டு திருச்சி ஹைவேல தான் அதுவும் அச்சீவ் பண்ணேன். நிறைய வடக்கு நண்பர்கள் யூடியூப்பில் வந்து 104, 105, 106 அச்சீவ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க பார்த்தேன். ஸோ இந்த பைக் வந்து கண்டிப்பாக ஒரு 106, 107 கிலோமீட்டர்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய பைக் தான். ஓகே, மைலேஜ் பற்றி பேசுவோம். மைலேஜ் வந்து எனக்கு வந்து ஒரு 40 கிடைக்குதுங்க. இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ரோட் கண்டிஷன், சிட்டியா ஹைவேவா இதை பொறுத்து எல்லாமே டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. என்னோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோலேயே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. யூடியூப்பில் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, 30 to 35 தான் தருதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் 40 தருதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் என்னோடய வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டேன். அவர் வந்து சிட்டி டிராஃபிக் கண்டிஷனில் ஓட்டி போட்டிருந்தாரு, அதனால 30 to 35 வந்திருக்கு. சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா இந்த பைக்கில் எந்த பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்கும். டெஃபினட்டாக இந்த பைக்கு சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியில் நீங்கள் ஓட்டினீங்களா மைலேஜ் வந்து 30, 35 அந்த அளவு தான், 30 ரேஞ்ச் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. நிறைய என்டார்க் 150 ஓனர்ஸே நம்ம வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கும் 45 கிடைக்குது, 47 கிடைக்குது, ஒரு சில பேர்லாம் 50 கிடைக்குதுன்னு போட்டிருந்தாரு. ஸோ நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போய் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கள். ஸோ இப்போ பிரேக்கிங் பற்றி பார்த்துடலாம். டிவிஎஸ் இந்த பைக்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 220mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியல் ஆஸ் யூஷுவல் ட்ரம் தான்.
சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஒரு சின்ன பிரேக்கிங் டெஸ்ட் நான் எடுத்திருக்கேன், அது என்னென்னு பாருங்கள். இப்போ நான் ஆல்மோஸ்ட் 70 போயிட்டேன். ஒரு சின்ன பிரேக்கிங் டெஸ்ட் பார்த்துருவோமா? ஓகே, ஆல்மோஸ்ட் 4 செகண்ட் டைம் எடுத்திருக்கு. ஓகே, பிரேக்கிங் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி செக் பண்ண போகிறோம். இது இப்போ நான் போயிட்டுருக்குது வந்து லோ பீம் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஹை பீம் போடுறேன். இது ஹை பீம், இது லோ பீம். 1 செகண்ட் ஹை பீம், இது லோ பீம். ஓகே, இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்த்துட்டோம். ஆக்சுவலி இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அது என்னென்னு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பைக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வந்து கீ எடுத்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பைக் லைட் இன்னும் எரியுது பாருங்கள். கீ என் கையில் தான் இருக்குது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட் எரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில எனக்கு எத்தனை செகண்ட் எரியும். அது ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம திருப்பி போவோம். நைட் நேரத்தில் வந்து கொஞ்சம் டார்க்கான இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்கூட்டரோட ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ரியல் லைஃப் யூஸபிலிட்டி அதை பற்றி பார்ப்போம் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹூக்கில் வந்து நம்மளால் வந்து க்ரோசரி மாட்டி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை ஏதாவது நீங்கள் வந்து ஃபுட் எதாவது வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் மாட்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, அடுத்து என்னால் ஹெல்மெட்டும் இதில் மாட்டி எடுத்துகிட்டு போக முடியுது. பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கம்பெனி கொடுத்த ஆஃபீஸ் ஹெல்மெட்டையும் நான் அதில் மாட்டி பார்த்து நான் எங்கே போகிறேன் மாட்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. பட் மாட்ட முடியுதான்னு கேட்டால் மாட்ட முடியுது கண்டிப்பாக. அடுத்து வந்து சிலிண்டர் இதில் எடுத்துகிட்டு போக முடியாது. வாட்டர் கேன் நான் வந்து ஃபுல்லாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவும் வைக்க முடியுது, ஹரிசாண்டலாகவும் வைக்க முடியுது. இப்போ அண்டர் சீட் ஸ்டோரேஜை பற்றி பார்த்தலாம். நான் சீட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ஹெல்மெட் வந்து கம்பெனியில் ஃப்ரீயாக கொடுத்த ஹெல்மெட் ஆஃபீஸ் ஹெல்மெட்டை வந்து உள்ளே வச்சேன். பட் என்னை வச்சு உள்ளே போயிடுச்சு. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணுறப்ப க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சில. ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக போகலை. பட் உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து ஆஃப் ஃபேஸ் வச்சு ஹெல்மெட் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒஸ்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. டிவிஎஸ் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணால் ஒஸ்ட்டு, ப்ளஸ் ஷோரூமும் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களே இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. வந்து எஜுகேட் பண்ண மாட்றாங்க. எனக்கு ரொம்ப பேடாக இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். சரி, நான் 125 தாங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறதா டிசைட் பண்ணியிருந்தேன். பட் சடனாக டிவிஎஸ் வந்து 150 டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 150 எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஷோரூம் கால் பண்ணி கேட்டால் புக்கிங்ஸ் நாங்கள் எடுக்கிறதில்ல, பைக் எப்போ வரும் தெரியான்ட்டாங்க. சரி, கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஆன்லைனில் புக்கிங் போயிட்டுருக்கு சார், நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே நான் 5000 கொடுத்து புக்கிங் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நானும் 25 டேஸாக வெயிட் பண்ணுறேன். எந்த காலுமே வரல. கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டால் பெங்களூரு, அடுத்து வந்து டெல்லி, இப்படி ஒரு சிட்டியாக தான் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் திருப்பி எனக்கு அதை விடுங்க, ஷோரூம்லேருந்து 25 டேஸ் ஆச்சு. ஷோரூம்லேருந்து சொன்ன கால் கூட பண்ணி இதுமாரி வந்து சார் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கேட்கல. நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் கேருக்கு மெயில் போட்டுவிட்டேன். மெயில் போட்டு விட்டோன்னே எனக்கு அடுத்த நாளே ஷோரூம்லேருந்து மேனேஜர் கால் பண்ணி இதுமாரி வண்டி புக் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். வண்டி நாங்கள் விற்கிறது தான் சார் வச்சுருக்கோம், நாங்கள் விற்காமல் எங்கே போகிறோம் அப்படின்னு ரூடாக பேச ஆரம்பிச்சாருன்ட்டு. எனக்கு ரூடாக பேசணுன்னு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரூடாக பேசுறது நிப்பாட்டுங்க. அவர் பேசுகிற டோனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மெயில் போட்டது சப்போர்ட் டீம் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. அந்த காண்டெல்லாம் தூக்கி அவர் வந்து என் மேலே காட்டிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட ரூடாக பேசிகிட்டு இருக்காரு. நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், நம்ம கால் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, நம்ம திருப்பி இது கஸ்டமர் கேருக்கே வாய்ஸ் ரெக்கார்டை அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சுங்க எனக்கு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி நம்ம இவ்வளோ கோத்ரூ பண்ணி வேறு என்ன மேனேஜர் அங்கே கால் பண்ணி என்கிட்ட அவங்க ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ரூடாக பேசுகிறாரு, எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இன்ஸ்டாகிராம் கால் பண்ணுறப்ப சென்னை ராம்கே டிவிஎஸ் வந்து புக்கிங்ஸ் ஓப்பன்னு போட்டிருந்தாங்க 150. கால் பண்ணி கேட்டேன், உடனே இருக்குன்ட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் கட்டி உடனே நான் டெலிவரி எடுத்துட்டேன். சரி, ராம்கே டிவிஎஸில் எனக்கு வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணாங்க. எனக்கு நல்ல டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு தெரியும் இதை நான் வந்து நம்ம வீடியோவில் வைக்கலாமா வேணாமா நான் யோசித்தேன். பட் ஆனால் இது வந்து டிவிஎஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். ரீச் ஆகி அவங்க வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணி தெரியணும். இது வேறு யாருக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுவேன். ஐ ஹோப் நான் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டோன்னே இது எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் கேட்பீங்க எனக்கு தெரியல. எனக்கு ராம்கே டிவிஎஸில் கூட ஒரு எலுமிச்சம்பழம் கூட எனக்கு இல்லை, மாலை போட்டுட்டு மாலை கூட பெருசாக ஒன்று வாங்கி போடல. என்கிட்ட காசு கேட்டிருந்தா நானே வந்து கொடுத்துருப்பேன், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன். சொல்லியிருந்தா கூட நான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, டு பி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் வந்து எனக்கு வந்து இந்த பைக் வந்து என் மம்மி தான் கிஃப்ட் பண்ணாங்க. பட் எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும்.
பல பேர் வந்து கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்க வருவாங்க. அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக வருவாங்க. நீங்கள் பைக் விற்கிறது வந்து ஜஸ்ட் விற்கிறது மட்டும் கிடையாது. பல பேருக்கு வந்து ஒரு கனவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இது இருந்துடக்கூடாது தான் நான் உங்களுக்கு இது சொல்ல வரேன். உங்களுக்கு ஏதாவது வேணால் மாலை இல்லைன்னா நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கே நான் பேசுகிறேன். சரி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். இப்போ ப்ரோஸ்ன்னு சொன்னோம்னா டார்க்கு, நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜினு. நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நோட்டிஃபை ஆனிச்சு. ப்ளஸ் பைக்கை நீங்கள் ரைட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி பைக்கை நீங்கள் லாக் பண்ணிட்டாலும் லாக்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப அப்ரிலியா, ஏராக்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மி தான். டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவாக இருக்கும். இப்போ இஷ்யூ நான் அந்த பைக்கில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அசசரிஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. லேடிஸ் ஃபுட்ரஸ் கூட நான் கஷ்டப்பட்டு தான் நானே வந்து ஜூபிட்டர் 110 உள்ளது வாங்கி போட்டேன். இதில் ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோன்னு சொல்லி டிஎஃப்டி டிஸ்பிளேல காட்ட மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 to 20 வரையும் சம்டைம் வைப்ரேஷன் வருது. அதுக்கப்புறம் டிஎஃப்டிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி பிக்சல் இஷ்யூ மாதிரி வந்துச்சு. இப்போ போயிடுச்சு, பட் அப்போ வந்துச்சு. ஆப் வந்து ரொம்ப பக்காக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணவே முடியல ஆப்பு. ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில யூசர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் ஒரு கவலை அப்புறம் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தேன், அப்புறம் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து ஏதோ சென்சாரில் ஏதோ இஷ்யூ வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா N-Torq 150 வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்ற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, பைக் வாங்குறது வந்து மொபைல் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா மொபைல் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிட்டு விற்றுடலாம். 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும், மைலேஜ் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா நம்ம டப்புன்னு மாற்ற முடியாது. இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பைக்கோட மைலேஜ் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள், மெயின்டெனன்ஸ் செட் ஆகுதான்னு பாருங்கள். நான் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன். சரி, நீங்கள் என் வீடியோ மட்டும் பார்க்கணுன்னு சொல்ல, நீங்கள் எல்லார் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் எல்லா ரிவ்யூவும் பாருங்கள். நீங்கள் எத்தனை ரிவ்யூ பார்த்தாலும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பைக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் வாங்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு பைக்கில் உட்காந்து பாருங்கள். அந்த பைக் உங்களை சூஸ் பண்ணுதான்னு பாருங்கள். பொல்லாதவன் படத்தில் வர மாதிரி. சீரியஸ் நோட்டில் சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பைக்கில் உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பைக் செட் ஆகாதா இல்லையானு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இல்லை ஸ்டில் எனக்கு 125 எடுக்கிறதா 150 எடுக்கிறதா கன்ஃபியூஷனாக இருக்குது. இஎம்ஐ வந்து ரெண்டுக்கும் எவ்வளோ வருது. ஸோ இந்த எல்லாமே டாப்பிக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிவிஎஸ் N-Torq 150 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேவ் பண்ணுறது, 125 பெஸ்ட்டா 150 பெஸ்ட்டா, Yamaha ஏராக்ஸ் அப்படின்னு எல்லா வீடியோஸும் இருக்கும். அதில் இருக்கிற வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோ எண்ட்லேயும் ஆட் பண்ணுறேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். பைக் வாங்க போகிற எல்லாருக்கும் என்னோட விஷஸ்.